ஸோ 2025ல பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக எடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் ஒய் அப்படின்னு திரைப்படம் இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி எதனோட நாம பார்க்க ஒரு சோவான வீடியோக்குள் சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வர நம்ம படத்தோட ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ஏஜ் தான். அது மட்டும் இல்லாத இவங்க ரெண்டு பேருக்குமே பண தேவை அப்படின்றது அதிகமா இருக்கு. ஸோ இவங்களால முடிஞ்ச எல்லா வேலையுமே பார்த்து கொஞ்சம் பணம் அப்படின்றது அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலுமே ஒரு சுச்சுவேஷன்ல அந்த பணம் மொத்தமே பாத்தீங்கன்னா அவங்க கைவிட்டு போயிடுது. இதுக்கப்புறம் இவங்களை ஏமாத்துற நபர்கிட்ட இருந்து எப்படியாவது நம்மளுடைய பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட $6 மில்லியன் மதிப்புள்ள கோல்டு பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, எப்படி இவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை இவங்க ஹேண்டில் பண்றாங்க, கடைசியானாச்சு அப்படின்றத அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாமே நம்ம ரெண்டு ஹீரோயின்ஸ் ஒரு தரமான பர்பஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வில்லனோட கேரக்டருமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. தென் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் சவுண்ட் இதெல்லாமே ஒரு நல்ல ஆக்ஷன் இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. இதுல அவங்க அம்மாவோட கேரக்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டா இருக்கும். ஸோ அதனாலே அவங்க வரக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு. படத்தோட முக்கவாசி பாத்தீங்கன்னா சர்வி த்ரில்லர் மாதிரி தான் கொண்டு போவாங்க. தென் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல ரிவெஞ்ச் அப்படின்றது படத்துல காமிச்சிருக்காங்க. ஓவரலா பார்க்கும்போது பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத ஒரு நார்மலான ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல படமாக தான் வந்திருக்கு. இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.